ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த நிறுவனம் இன்னைக்கு ஆகஸ்ட் 4 2025 போர்ட் மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பங்கை 10 பங்காக பிரிக்க போகிறாங்க. இதனால ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்க போகுது, ஸ்பிளிட்டுக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம இந்த நேரத்தில் வாங்கலாமா வேண்டாமா, இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்கிறேன்னா, டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு கிட்டத்தட்ட 7,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 1:10 ரேஷியோவில் நம்ம பார்த்தோம்னா 700 ரூபாயில் ஒரு ஷேரோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஷேரோட குவான்டிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் வாங்காதவங்க இந்த ஷேரை வாங்க முன் வருவாங்க. ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா குழுமத்தை சேர்ந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நிறுவனம் 1:10 என்ற விகிதத்தில் அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 4 2025 இன்ட்ராடேல இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 4% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்லேயும் டெப்ட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்சியல் நிறுவனம். இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 35,316 கோடி. இவங்களோட புக் வேல்யூ 6,145 ரூபாயில் இருக்குது. இந்த நிறுவனத்தோட பிஇ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் புக் வேல்யூலாம் பரவாயில்ல. டெப்ட்டு கடன் இல்லை. ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்களா சேல்ஸு இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத்தை காட்டிட்டு வராங்க. நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 73.38% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 1,55,346 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்பிளிட்டுக்காக வாங்க போறீங்களா தாராளமாக வாங்கலாம். ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி போகுன்னு அனலைஸ் பண்ண முடியாது. லாங் டேர்முக்கு ஆனால் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஜூன் 30, 2025 காலாண்டில் பார்த்தீங்கன்னா நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 11.61% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த நிறுவனம் இன்னைக்கு இன்ட்ராடேல 5.57% வரைக்கும் உயர்ந்திருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷனோட ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட 3.27%, கடந்த 6 மாதத்தில் 16.81%, இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 1.77% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் 805% வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு. அதனால டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷனை இந்த ஸ்பிளிட்டுக்காக வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இல்லைனா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. இந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.